ஒருத்தர் மனசை ரொம்பவும் புண்படுத்துகிற மாதிரியும் காயப்படுத்துகிற மாதிரியும் பேசுறது கூட ஒரு வகையில் பார்த்தா கொலை தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஆட்களை சும்மாவே விடக்கூடாது. ஒருத்தரை ரொம்பவும் கஷ்டப்பட்டு குத்தி ஆயுதங்களை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணணுங்கிறது கிடையாது. அவங்கள மனசை காயப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது கூட ஒரு வகையான கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராதிகா சரத்குமார் பேசின அந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக குஷ்புவோட மகளான அனந்திதா சுந்தர பற்றின அந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் மிகுந்த அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள பாடி ஷேம் பண்ணி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுக்கு ஆக்ரோஷமாக அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவும் நான் ஒரு அம்மாவா என்னுடைய பொண்ணுக்கு இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காங்க ராதிகா சரத்குமார். இன்னும் நிறைய பிரபலங்கள் பேசியிருக்காங்க. ஆர்த்தி ரவி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து த்ரிஷா நிறைய பிரபலங்கள் இந்த விஷயத்த மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம ராதிகா சரத்குமார் பேசின அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோட நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக ராதிகா சரத்குமார் குஷ்புவோட இரண்டாவது மகளோட விவாகரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் குஷ்பு. அவங்களுடைய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிராட்டப்பை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான, அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு கைண்ட் அண்ட் ஒரு ஹாப்பி அண்ட் ஹோப்ஃபுல்லான ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 குழந்தைங்கிட்ட இருக்கிற அபரிவிதமான டேலண்ட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ் தான் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டை அவங்களுடைய 2வது பொண்ணு ஓன் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக அவங்களுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட போஸ்டரில் அவங்கள பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து திருநங்கை மாதிரி இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்படி எப்படி நீங்கள் அவ்வளோ பிளாக்காக இருந்து இப்போ திடீர்னு எப்படி கலர் டோன் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டும், நீங்கள் ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்கிறீங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லை ரொம்ப காஸ்ட்லியான குளூட்டோதயான் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதோ எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பதில் சொன்ன குஷ்புவோட 2வது மகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்தாலும் நான் என்ன மாதிரி இருக்கிற ஒரு சில ஒபீஸ் பர்சன்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டயட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆரோக்கியமாக இயற்கை சார்ந்து ஃபேமிலியோடு எடுக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அந்த விஷயத்த நானும் என்னுடைய சிஸ்டரும் கிட்டத்தட்ட வந்து 2 இயர்ஸுக்கு மேலே ரொம்பவும் ஜென்யூனான ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராப்பரான எக்ஸசைஸ், யோகா, ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பவுண்ட்ரிஸை கிராஸ் பண்ணாமல் இருந்தோம். இதுக்கு எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஈவன் எங்களுடைய மம்மி வந்து இந்த விஷயத்தில் அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இவங்களை பற்றின இவ்வளோ விமர்சனங்களை தாண்டியும் ஒபிஸாக இருக்கிற அவங்கள மாதிரி நிறைய பர்சன்ஸுக்கு அவங்க இந்த மாதிரி நிறைய அட்வைஸை கொடுத்துட்டு வந்தாங்க. இதுக்காக ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை கேலி கிண்டல் பண்ணுறது அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு சமம். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் மனசு அப்படிங்கிறது இருக்குது. அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட் மற்றும் கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு முகம் தெரியாத நம்ம எங்கே வெளியில் தெரிஞ்சிடவா போகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் நாட்டில் எந்த ஒரு பெண்ணாலையும் இன்னைக்கு ஒரு உயரத்துக்கு வரவே முடியாது. அப்படி உயரத்துக்கு வந்தால் கூட அவங்கள இழுத்து கீழே தள்ளுறதுக்கு தான் நீங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரீசெண்டாக பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இறப்பில் நடந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா பண்ணினது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி சில முகம் தெரியாத நபர்கள் கமெண்ட் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தரை காயப்படுத்தி அவமானப்படுத்த ட்ரை பண்ணுறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்னைக்கு தான் முடிவு அப்படிங்கிறது வருமோ தெரியல. ஆனால் திருநங்கை மாதிரி இருக்கிற, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிற நீ எல்லாம் ஒரு மூஞ்சா, நீ எல்லாம் சினிமாவில் வேற நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த பர்சனை நாங்கள் கண்டிப்பாக சும்மா விட போகிறதில்ல. இந்த விஷயம் தொடர்பாக குஷ்பு என்ன முடிவு எடுத்தாலும் அதில் எனக்கு 100% உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ராதிகா சரத்குமார் குஷ்புவோட மகளுக்கு ஆதரவாக பேசின விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தான் குஷ்புவோட 2வது மகளோட ஃபோட்டோஸ்கள் நிறைய வெளியாகி இன்னைக்கு வைரலை ஏற்படுத்தியிருக்கு.